வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபெயிலியர் ஃப்ரேம் அப்படிங்கிற அனிமையோட சீசன் 1 எபிசோடு 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அண்ட் இந்த எபிசோட்லேருந்தே கதை ரொம்பவும் சூப்பராகவும் அண்ட் நிறைய டீட்டெயில்ஸோடையும் போக ஆரம்பிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி பார்க்க போகிற எபிசோடு 3க்குள்ளே போயிடலாம். சம்மனாகி வந்த ஹீரோஸ் எல்லாருமே அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸை போட்டு குழந்தை கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு பொண்ணு மட்டும் என்னால் முடியாது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா. கொபாட்டோ அப்படின்னு பக்கத்தில் இன்னொரு பொண்ணு வந்து நிற்கிறா. இக்குசுபா அப்படின்னு கொபாட்டா சொல்றா. இல்லை, அது என்னோட ஃபேமிலி நேம், என்னோட பேர் அசாகி, அண்ட் எனக்கு என்னோட ஃபேமிலி நேமை யூஸ் பண்ணி கூப்பிட்டா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அசாகி சொல்ல. சரி, ஓகே, நான் மன்னிச்சிரு அப்படின்னு கொபாட்டா சொல்றா. ஆமா, இத்தனோட மான்ஸ்டரை கொள்றதுக்கு இவ்வளோ இறக்கப்படுறியே, நீ எப்படி இந்த காட்டில் தனியாக இருக்க போற? பெசாட்டி எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? நம்ம கிளாஸ்ல இருக்க எல்லாரும் எஸ் ரேங்க்ல இருந்து இ ரேங்க் வரைக்கும் தனித்தனியாக குரூப் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. நான் பி ரேங்க்ல இருக்கேன், நீ டி ரேங்க்ல இருக்கனால உனக்கு கிரிகாரா குரூப்ல ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் டாக்குட்டோ சிஸ்டர்ஸும் எப்பவுமே டீமா தான் இருப்பாங்க. அயாக்காவும் இறந்து போயிட்டா. உன்கிட்ட இருக்கிற எபிலிட்டிக்கு உங்கள்கிட்ட டீம் அப் பண்ணவே எல்லாரும் யோசிப்பாங்க. இருந்தாலும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஏன் சொல்றேன்னா, நம்ம எப்படி இந்த கிரேட் டீம் என் பேரை கொண்டதுக்கப்புறம் நம்மளோட வீட்டுக்கு திரும்பி போயிடுவோம். அங்கே போனதுக்கப்புறமா யாரும் இல்லைன்னு யோசிச்சு ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போவே உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், எங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அசாகியும் கோபோட்டோவை கன்வின்ஸ் பண்ணுறா. சரி, ஓகே, சீக்கிரமாக அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அசாகி சொல்கிறா. உடனே உயிரோட இருக்க ஒரு மான்ஸ்டரை கட்டி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. இது உனக்காக காடஸ் வைக்கிற டெஸ்ட், இதை நீ பண்ணலன்னா அப்புறம் மீமோரி மாதிரி நீனும் வீக்காக இருக்கான்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணிடுவோம், யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அசாகி சொல்கிறா. கோபோட்டோக்கும் வேற வழி இல்லைங்கிறனால அந்த மான்ஸ்டரை அவங்க சொன்ன மாதிரியே கொண்டுடுறா. டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அசாகி அங்கேருந்து கிளம்புறா. கோபாட்டாவும் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. ஒரு பூனைக்கு அடிபட்டு இருந்த போது மெமோரி தான் வந்து அந்த பூனையை காப்பாற்றி கூட்டிட்டு போயிருப்பான். அதை யோசிச்சு பார்த்து என்ன மன்னிச்சிரு மெமோரி, இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறா. அப்படியே கட் பண்ணி அயாக்காவை காட்டுறாங்க. அந்த விஷயஸ் வயிற்றுல அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் அவள் கண்ணே முழிக்கிறா. இவ்வளோ நாள் ஆகி அவளுக்கு வயிற்றுல இருக்க வலி மட்டும் சரியாகலை. எந்திரிச்சோன்னே மெமோரி எங்க அப்படின்னு தான் கேட்குறா. மெமோரிக்கு அப்படி நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிரு. எங்களால் அந்த ரிச்சுவல்ஸை மீற முடியாது, வீக்காக இருக்கிறவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்கள டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிச்சுவல்ஸே உருவாக்குனாங்க. இந்த ரிச்சுவல்ஸை 11 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த காடை சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இது முட்டாள்தனமான ரிச்சுவல்ஸ், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அயக்கா சொல்கிறா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஆனால் என்றைக்குமே ஹை ரேங்க்ல இருக்கவங்களும் வீக்கானவங்களும் ஒன்று சேரவே முடியாது. அவங்க 2 பேருமே வேற வேற அப்படின்னு அந்த காடை சொல்ல. நீங்கள் எஸ் ரேங்க்ல இருக்கவங்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்குறீங்க அப்படி தானே அப்படின்னு அயக்கா கேட்குறா. ஆமாம் அப்படின்னு இந்த காடை சொல்கிறா. எஸ் ரேங்க்ல இருந்துட்டு கண்டிப்பாக நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி முட்டாள்தனமான ரிச்சுவல்ஸ் இதோட ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு அயக்கா சொல்கிறா. ஒரு எஸ் ரேங்க் மெம்பர்ட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்தது தான் அப்படின்னு அந்த காடஸ் அயக்காவுக்கு கை கொடுக்க. முதல்ல நீ என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாகவும் அதே நேரத்தில் மெமோரிக்கு நடந்ததுக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த காடை சொல்ல. உடனே அயக்காவும் அவளோட கையை கொடுக்குறா. இந்த வழியாக தான் போயிருக்கா, இப்படியே போனா கண்டிப்பாக அவளை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அந்த பொண்ணை பிடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவனை வச்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். அண்ட் இதே மாதிரி ஒரு நாளைக்கு இருக்கணுங்க சேர்ந்த இதான் ஒயிட் வாக்கர் அப்படிங்கிற குரூப். இவனுங்க சேர்ந்து அந்த பொண்ணை துரத்திட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ டஞ்சனை விட்டே வெளியே வரான். வெளியே வந்து அவனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு நிறைய லெவல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னோட புது ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது மான்ஸ்டர் வந்தால் நல்லாயிருக்கும், அப்படியே எனக்கு ஒரு ஸ்வாடும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு குட்டி ஸ்லைமை சேர்ந்து எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு என்னோட நிலைமை தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லா பெரிய ஸ்லைமும் சேர்ந்து அந்த குட்டி ஸ்லைமை போட்டு அட்டாக் பண்ணியும் அந்த குட்டி ஸ்லைம் முயற்சியை விட்டு கொடுக்காம அவங்க எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து போராடிட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோ போயிட்டு எல்லாத்துக்கும் பேரலைஸ் பவரை யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையும் ஸ்லோ பாய்சனை வச்சு அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் பேரலைஸை ரிலீஸ் பண்ணோன்னு அங்கே இருக்க ஸ்லைம்ஸ்லாம் நம்ம ஹீரோ பார்த்து பயந்து தெரிச்சு ஓடிடுது. நம்ம ஹீரோ அந்த குட்டி ஸ்லைம் கிட்ட போயிட்டு என்னை பார்த்து பயப்படாத, நான் உனக்கு காப்பாற்ற தான் வந்திருக்கேன், அண்ட் நீ ரொம்ப வீக்காக இருக்கான்னு கவலைப்படாத, நீனும் கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்ட்ராங்காக மாறுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பேரலைஸை ரிலீஸ் பண்ணிட்டு கிளம்புறான். அந்த ஸ்லைமும் நம்ம ஹீரோவே ஃபாலோ பண்ணி பின்னாடி போய்கிட்டே இருக்கு. என்னை ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்லைமை பார்த்து கேட்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லைமும் தலையாட்டுது. அப்படி இன்னொரு பக்கம் அந்த ஒயிட் வாக்கர் குரூப் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்க அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. இன்னும் அவங்களோட ப்ரெசன்ஸ் என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, அவங்க தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே தான் இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கிறா. ஒன்னால எனக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்லைம் கிட்ட கேட்குறான். அதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸ்லைம்ஸை பற்றி இந்த ஃபார்பிடன் புக்கில் ஏதாவது போட்டிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் எப்படியாச்சும் அந்த ஃபார்பிடன் புக்கில் இருக்க மேஜிக்கை கற்றுக்கிட்டு அந்த காடஸை பழிய வாங்கணும், இதான் நான் போகிற பாதை. உனக்கு ஓகேனா நீ என் கூட வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுவும் வரேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுது. சரி, அப்போ நான் இன்னிலேருந்து உன்னோட பேர் பிக்கிமாரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒயிட் வாக்கர் குரூப் அந்த பொண்ணை துரத்துக்கிட்டே கிட்ட வரைக்கும் போயிட்டாங்க. இதுக்கு மேலே ஓடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணும் அவளோட மேஜிக்கல் ஆர்ட்டை யூஸ் பண்ணி அவளுக்குள்ள ஒரு ஆர்மர் மாதிரி கிரியேட் பண்ணுறான்.
அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ அந்த ஒயிட் வாக்கர் குரூப் கிட்ட மாட்டிக்கிறான். யாரா நீ, பார்க்கறதுக்கு பள்ளியை விட சின்னதா இருக்க, இந்த மாதிரி ஒரு வீக்கானவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது, சீக்கிரமா இந்த பயந்தாங்கோலி அடிச்சு போடுங்கடா, கிளம்புவோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். எனக்கு இந்த பையன்லாம் வேணாம், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்றான். இப்படியே அந்த 4 கோமாளிங்களும் நம்ம ஹீரோவை கொல்லணும்னு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் இதான் சான்ஸ்னு எஸ்ஆர்லான்னு பாக்குறான். எங்கடா தப்பிச்சு போற, என்னோட கத்திக்கு மனுஷங்க ரத்தம் வேணும், அதை நீ தான் கொடுக்க போற அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, இல்லை நான் உயிரோட விட்டுருங்க, நான் உயிர் வாழணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவனை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ பேரலைஸ்னு சொன்னோன்னே அவனும் அப்படியே தொப்புன்னு விழுந்துடுறான். பரவாயில்ல, என்னோட பேரலைஸ் பவர் காடஸ் கிட்ட மட்டும்தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஹியூமன்ஸ் மேலே கூட ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த டஞ்சன்ல இருக்க மான்ஸ்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது நீங்களா அதோட கால் தூசிங்க கூட வர மாட்டேங்குதா அப்படின்னு நம்ம ஹீரோவும் பேரலைஸ் அண்ட் பாய்சன் அட்டாக் யூஸ் பண்ணி மொத்த பத்தோட கதையுமே முடிச்சிடுறான். அவனுக்கு கிட்டத்தட்ட பிரோஜனமான பொருள் இருக்குமான்னு செக் பண்ணி பார்க்குறான். பக்கத்தில் இன்னொருத்தங்க யாரோ இருக்காங்க போல, என்னால் சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னாச்சு, திடீர்னு ஒயிட் வாக்கர்ஸோட ப்ரெசன்ஸ் என்னால் சென்ஸ் பண்ண முடியல, ஆனால் அதை விட ஒரு பெரிய ப்ரெசன்ஸ், ஸ்பிரிட் ரேஞ்சுக்கு பவர்ஃபுல்லான ப்ரெசன்ஸ் என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, அது யாராக இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை டக்குன்னு அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோவும் பேரலைஸை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறான். நீ என்னை அட்டாக் பண்ண வந்ததை நான் சென்ஸ் பண்ணனால தான் உன்னை பேரலைஸ் பண்ணேன், என்னை மன்னிச்சிரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ தான் அந்த அந்த 4 பேர்த்தையும் அப்படின்னு அந்த பொண்ணும் ஏதோ சொல்ல முடியாமல் சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னோட மவுத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட வாயை ரிலீஸ் பண்ணுறான். உடனே அந்த பொண்ணும் என்னால் இப்போ சாதாரணமாக பேச முடியுது, நீ தான் அந்த 4 பேர்த்தையுமே கொன்னியா, தனியாக கொண்டிருக்க முடியாது, உன்னோட டீம் எங்கே இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. டீம்லாம் இல்லை, நான் மட்டும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ பொய் சொல்லலாங்கிறது என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, ஆனால் எப்படி அந்த 4 பேர்த்தையும் தனியாக கொண்டு வந்தால் என்னால் நம்ப முடியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஆமாம், நான் என்னோட பார்ட்னரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பிக்கி மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. என்னோட சென்ஸ் படி பார்த்தா நீனும் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, தேங்க்ஸ், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. நான் இந்த இடத்துக்கும் காட்டுக்கும் புதுசு, ஸோ யாரை நம்புறதுன்னே தெரில, பட் உன் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், இந்த லெட்டரில் இருக்கிறத உன்னால் படிக்க முடியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இது ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்ட், இது என்னால் படிக்க முடியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் இதை படிக்கக்கூடிய ஒருத்தங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அவங்க எங்கே இருக்காங்கன்னா அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்க எங்கே இருக்காங்கன்னா கோல்டன் டீமன் சோன், அது ஒரு டேஞ்சர் சோன், இந்த கான்டினென்ட்டோட மிடில் இருக்குது, அங்கே தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷனை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னோட உயிரை காப்பாற்றின உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. நான் சென்ஸ் பண்ணதுலேயே தெரியுது இவ ரொம்ப நல்லவன், இவளை பார்க்கும்போது என்னோட ஆன்ட்டி ஞாபகம் வருது, அவங்களும் இதே மாதிரி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி ஓகே, நம்ம இங்கேயே புரிஞ்சுக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறான். ஹே பிக்கிமாரு, அவள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன அட்டாக் பண்ணுறாளா இல்லையான்னு பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணிக்கோ, இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே எனக்கு பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணணும் பார்ட்னர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி தலை அப்படிங்கிற மாதிரி அந்த பிக்கிமாரு சொல்லுது. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறான். இந்த இடத்துல இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல இருந்தே கதை ரொம்பவும் சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த எபிசோட பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ கோல்டன் டீமன் ஜோனுக்கு போக போகிறான். அதெல்லாம் இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் அனிமேவே இன்னும் சூப்பராக போகும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் அப்படியே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை, see you.